கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 1 ஜக்கல் 6ல பார்த்துட்டு இருந்தோம். எப்படி ஆலயங்கள் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆலயத்துல வந்து ஆஹ் இப்ப வந்து சுவர்ல வந்து எப்படின்னா இந்த சந்நிதி ஸ்தானத்துல வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகள் என்ன செய்யப்படுது. இதுக்கு முன்னால நம்ம கேருபீன்கள் பார்த்தோம். மற்ற ஆலயத்துல சுவர்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப வந்து அந்த சந்நிதி ஸ்தானத்துல என்னென்ன பொருட்கள் செய்தாங்க எல்லாமே என்னது பொன் தகட்டால் மூடப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். இதுல இருந்து இப்ப இந்த வாசலும் அதே போல ஒலிவு மரங்களால் ரெட்டை கதவுகளை செய்து அதுல மேல் சட்டமும் அதன் நிலைகள் மற்ற அது வந்து மறைப்பின் அளவில் 1/5 பங்கா இருந்துச்சாம். ஒலிவு மரம்னா அந்த இரட்டை கதவுகள் எல்லாம் கேர்பின்கள், பேருந்துகள், மலர்ந்த பூக்கள், சித்திரங்கள் இதுகெல்லாம் செய்து வைக்கப்பட்டிருக்காம். எல்லாம் வச்சு அதையும் என்ன செய்யுது பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கு. இப்படி ஆலயத்துல என்னென்ன பொருட்கள்லாம் செய்யணும் அதுல எல்லாம் செஞ்சு எல்லாம் தேவதாரு மரக்களால் செய்யப்பட்டு அது வந்து என்னது பொன் தகடால் என்ன செய்யுது எல்லாமே பூசப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த பொன் தகட்டுல இப்ப கதவுகளை பார்க்கிறோம். கதவு என்ன தேவாலயத்தின் வாசலுக்கு ஒளிவு முறை நிலைகளை செய்யறாப்புல அந்த சுவர் அளவில் 4 ஒரு பங்கு என்னச்சுதான் இருக்குதாம். அது வந்து 2 கதவு இருக்கான். அந்த 2 கதவுகளும் தேவதாரி பலகைகளால் என்ன செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா தேவதார பலகைகளால் ஆலயமே என்ன செய்யுது எல்லாமே கட்டப்பட்டு அது மூலம் தங்க மூலம் போட்டிருக்கு. அதனால இப்போ ஒரு கதவுக்கு வந்து 2 மடிப்பு பலகைகள் இருக்காம், மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகள் இருக்குதாம். அப்படியே கேருபீன்கள், பேருந்துகள், மலர்ந்த பூக்கள், சித்திர வேலைகள் எல்லாம் அந்த கதவுகளை செய்ய வைத்து அந்த சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்டதை என்னது பொன் தகட்டால் அதையும் செய்யறாப்புல மூடி இருக்கிறாப்புல. இது வரைக்கும் பார்த்தாலும் 8 பொருட்கள் இதோட பொன் தகட்டால் மூடப்பட்டுக்கு சொல்லி பார்த்தோம். கதவு, நிலைகள், கேருபீன்கள், உட்புற சுவர், வெளிப்புற சுவர், மச்சு பாவனது எல்லாமே என்னச்சது பொருந்தகட்டால் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக உட்பிரகாரம், ஆலயத்திலோட உட்பிரகாரம் 3 வரிசையாக வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டப்பட்டிருக்கான். ஆலயத்தில் உட்புறத்துல 3 வரிசை வெட்டின கற்கள், 1 வரிசை கேதுரு பலகைகள் கட்டியிருக்கிறாப்புல. இப்ப வந்து ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆலயம் வந்து 4வது வருஷம் சாலமோன் ராஜா அரசாட்சிக்கு வந்து 4வது வருஷத்துல சீப் மாதத்துல கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்து அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. அஸ்திபாரம் போட்டுட்டு 11வது வருஷம் 4வது வருஷம் அரசாட்சிக்கு வந்து வரும்போது சீப் மாதத்துல ஆலய அஸ்திபாரம் போடப்பட்டு 11வது வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்துல அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே கர்த்தர் கொடுத்ததான அந்த சட்டத்திட்டத்தின்படியே 1 பங்கு கூட குறையாதபடிக்கு ஆலயம் நினைச்சுதான் கட்டி முடிக்கப்பட்டுச்சான். அதை கட்டி முடிக்க எருசலேம் ஆலயம் கட்டி முடிக்க மொத்தம் 7 வருஷம் நினைச்சுதான் சென்றிருக்கு. எல்லாம் தேவதாரி பலகை தான் அதை செஞ்சு எல்லாமே பொன் தகட்டால மூடப்பட்டிருக்கு. கர்த்தர் சொன்னபடி அந்த ஆலயம் என்ன கட்டப்பட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போ சாலமோன் ராஜா தனக்கு ஒரு என்ன செய்றாரு, அரண்மனை கட்டுறாரு. ஆலயம் கட்டியாச்சு, ஆலயம் கட்டிட்டு தனக்கு ஒரு அரண்மனை கட்டுறாரு. இந்த அரண்மனை கட்டுறதுக்கு 13 வருஷம் ஆச்சாம். ஆலயம் கட்ட 7 வருஷம், அரண்மனை கட்ட 13 வருஷம் ஆச்சாம். லீபனோன் வனம் என்ன ஒரு மாளிகையும் என்ன செய்றாப்லையா கட்டியிருக்காப்லையா. அது வந்து 100 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரத்துல அந்த லீபனோன் வனம் வந்து கட்டப்பட்டிருக்கிறாப்லையா. அதுவும் கேதுரு மரங்களால் உத்தரங்களால் நினைச்சது பாவப்பட்ட கேதுரு மர தூண்கள்ல 4 வரிசையா என்ன செஞ்சிருக்காப்புல கட்டியிருக்காப்லையா அந்த லீபனோன் வனம். அடுத்தல ஒவ்வொரு வருஷத்துக்கு 15 தூண் இருந்துச்சான். 15 தூணு, 45 தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்தரங்களின் மேல் கேதுர்களால் இருந்துச்சுதான் மச்சு பாவி இருந்துச்சா லீபனோன் வனம். அது வந்து 3 வரிசை ஜன்னல்கள் இருந்துச்சாம். 3 வரிசை ஜன்னல்களும் ஒன்றுக்கு ஒன்று என்ன செஞ்சுச்சாம், எதிரா இருந்துச்சாம். அடுத்தல ஜன்னல்கள், வாசல்களும் அதனுடைய சட்டங்களும் எல்லாமே என்னச்சுதான் சதுரமா இருந்துச்சாம். ஜன்னல்கள் 3 வரிசையில இருக்குது, 3 எதிர இருக்குது. அந்த வாசல்கள், சட்டங்கள் எல்லாம் சதுரமா இருந்துச்சாம். 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கு ஒன்று தான் என்னச்சுதான் எதிராதான் இருந்துச்சாம். அடுத்தபடியாக 50 முழ நீளம், 30 முழ நீளம் அகலமான ஒரு மண்டபத்தையும் தூண்களை நிறுத்தி கட்டியிருக்கா. அதாவது ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு 7 வருஷம், அரண்மனை கட்ட 13 வருஷம், லீபனோன் வனம் வந்து 100 முழம், 50 முழ நீளம்,
அகலம் இப்போ உயரம் சொல்லி பார்த்தோம். அதே போல அடுத்த அளவு ஒண்ணு என்னதுன்னா 50 முழ நீளமும் 30 முழ அகலமான மண்டபத்தையும் என்ன கட்டி அதுக்கும் தூண்களை நிறுத்தி இருக்கிறாப்புல. அந்த தூண்கள் மண்டபத்திலுடைய தூண்கள் அதுவும் உத்தரங்கள், மாளிகையுடைய தூண்கள் உத்தரங்கள் எதிராக இருந்துச்சாம். அடுத்தபடியாக தான் நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயஸ்தானம் போட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் என்ன செஞ்சிருக்காப்புல, கட்டியிருக்காப்புல. நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டியிருக்காப்புல. ஒரு பக்கத்தை வைக்க மறுபக்கம் மட்டும் அதுவும் இது கேதிர் படைகளால் தளவரிசைப்படுத்திருக்கப்பட்டிருக்கான். அடுத்தபடியாக அதில் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்துக்குள்ள அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்துச்சான். அடுத்தபடியாக சாலமோன் விவாகம் பண்ணினா பார்வோன் குமாரத்திக்கும் அதே மண்டபத்தை போல ஒரு மாளிகையை என்ன செஞ்சான், கட்டி வைத்தானாம். சாலமன் ராஜா பார்வனுடைய மகளை திருமணம் முடிச்சிருக்காப்புல. அவருடைய குமாரத்திக்கும் பார்வோட குமாரத்துக்கும் அதே மண்டபத்தை போல ஒரு மாளிகை கட்டி கொடுத்துருக்காப்புல. இது எல்லாமே என்னதுன்னா உள்ளு புறம்பு எல்லாமே அஸ்திவாரம் முதல் மேல் திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்ற வரைக்கும் அளவுபடி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேற பெற்ற கற்களால் என்னச்சுதான் செய்யப்பட்டுச்சான். அடுத்தபடியாக அஸ்திவாரம் 10 முழ கற்கள்ல 8 முழ கற்களுமான விலையேறு பெற்ற பெரிய கற்களாக என்ன செய்யிருக்கு ஒவ்வொரு அந்த மண்டபங்களை என்ன செய்து கட்டப்பட்டிருக்கான். அதன் மேல் இந்த உயர அளவுப்படி பயன்படுத்தின விலையேறு பெற்ற கற்கள், கேதுர் மரங்கள் இதெல்லாம் என்ன செய்ய வைக்கப்பட்டிருக்கான். பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் 3 வரிசை கேதுர் மர உத்தரங்கள், ஒரு வரிசை பணிப்படுத்தின கற்கள் இதெல்லாம் செய்யப்பட்டிருந்துச்சான். கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்துக்கும் அதன் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்துச்சா. எப்படி இந்த மண்டபங்கள் செய்யப்பட்டுச்சோ அதே போல கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரமும் அந்த முன் ஆலயத்துக்கு முன்னால ஒரு மண்டபம் ஒன்று சொல்ல அந்த மண்டபத்துக்கும் இதே போலதான் செய்யப்பட்டிருந்துச்சான். இப்ப ராஜாவாகிய சாலமோன் சாலமோன் ஈராம் என்னும் ஒருவன் என்ன செய்யறான், தீரு விழுந்து அழைப்பிச்சிருக்கான். இதெல்லாம் கட்டுறதுக்கு, ஆலயம் கட்டுறதுக்கு, வீடுகள்ல மண்டபங்கள்லாம் கட்டுறதுக்கு சாலமன் ராஜா என்ன செய்யறான், ஈராம் அப்படின்னு சொல்லி ஒரு தீரு தேசத்தான என்ன செய்யறான், அழைப்பிச்சிருக்கிறான். இந்த தீரு தேசத்தான் நப்தலி கோத்திரத்தானாகிய ஒரு கைம்பெண்ணினுடைய மகள். கைம்பெண்ணுனா யாரு, கணவன் இல்லாத மகன். அவன் தகப்பன் தீரு தேசத்தானுடைய கண்ணானா. அம்மா நப்தலி கோத்திரம். ஈராம் அவ அப்பா தீரு நகரத்தான். தீரு நகரத்தான ஒரு கண்ணானம். இவன் சகல கண்ணான் அப்படின்னா சகல பொருட்களையும் செய்வாங்களோ அவங்களை கண்ணான்னு சொல்றாங்க. அதனால சகல வெண்கல வேலைகள் எல்லாமே செய்யறதுக்கு இவன் என்ன செய்யறான், ஒரு யுக்தி, ஒரு புத்தி, ஒரு அறிவு இப்படிப்பட்டவனா யார் இருக்கிறா, அந்த தீரி தேசத்தான் நினைச்சரா இருக்கிறான். இவன் யுத்தியும் புத்தி அறிவுள்ளவனா இருக்கிறனால இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்துல அவனுக்கு எல்லா வேலைகளும் என்ன செய்தான், செய்து கொடுக்கறாப்ல. என்ன வேலைகள்னா 2 வெண்கல தூண்களை உண்டாக்கி கொடுக்கறான். அடுத்தால தூண் 18 முழ உயரமா இருக்குது. 2 வெண்கல தூள். இதெல்லாம் வெண்கலத்தால செய்யப்படுறது. வெண்கலத்தால செய்யப்பட்ட பொருட்கள் அந்த தீரு தேசத்தால் என்ன செய்யறா, செஞ்சு கொடுக்குறான். அடுத்தபடியாக அந்த தூண் 18 முழம் உயரமா இருக்கு. அது தூணி சுற்றளவு 12 முழ நிலவா இருக்கு. தூணுடைய தலைப்புல வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்கள் என்ன செய்ய உண்டாக்கி வச்சிருக்காப்புல. ஒவ்வொரு முழமும் ஒவ்வொரு கும்பமும் 5 முழமா உயரமா இருக்காம். தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்கள், சங்கிலி போன்ற தொங்கல்கள் ஒவ்வொரு கும்பத்துக்கும் என்ன இருந்துச்சான். அடுத்தது தூண்கள் பண்ணின எப்படி தூண்கள் பண்ணினாப்புல அப்படின்னா, அந்த தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னல் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளை பழங்களை செஞ்சு வச்சாப்லையாம். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள்ல லீலி புஷ்பங்கள் வேலையும் 4 முழ உயரமா இருந்துச்சாம். 2 தூண்கள் மேலுள்ள கும்பங்கள் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இதுல 200 மாதுளை பழங்கள் வரிசையிலும் சுற்றில இருந்துச்சாம். மற்ற கும்பமும் அப்படியே இருந்துச்சான். அந்த தூண்களை தேவாலய வாசப மண்டபத்துல என்ன செஞ்சானா திருத்தினான். அந்த 2 தூண் செஞ்சான்னு பார்த்தோம்ல, அந்த 2 தூண்களை எங்க தேவாலயத்தினுடைய வாசலுடைய மண்டபத்துல நிறுத்திருக்கான். அந்த மண்டபம் அது வலது புறத்துல தூணுக்கு யாகின் என்றும், இடது புறத்துல நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் என்ன செய்றாங்க, பெயரிட்டு இருக்காப்ல.
அடுத்தபடியாக அந்த தூண்களுடைய சிகரத்துல லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருக்கான். இவ்விதமா அந்த தூண்கள் வேலையெல்லாம் நினைச்சது முடிக்கப்பட்டிருக்கு. எப்படி தூண்கள் செய்தது யாரு? ஈராம் என்ற கண்ணன் தான் செஞ்சிருக்கிறான். வந்து வெண்கலத்தினால நினைச்சிட அந்த தூண்களை செஞ்சு கொடுத்துருக்கான். அடுத்தபடியாக வெண்கல தொட்டி ஒண்ணு செஞ்சிருக்கான். வெண்கல கடல் என்னும் தொட்டி. அது வெண்கல கடல்லையும் சொல்லலாம். அந்த கடல் என்ன ஒரு தொட்டியான். அந்த வெண்கலத்தை வச்சு ஒரு தொட்டி ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காப்புல. அந்த தொட்டி எப்படின்னா சுற்றிலும் சக்கரக்காரமா அதனுடைய விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் வந்து 10 முழமா, உயரம் வந்து 5 முழமா, சுற்றல வந்து 30 முழ நீளமா. இந்த அளவுல ஒரு கடல் தொட்டி ஒன்று என்ன செஞ்சிருக்காப்புல வெண்கலத்துல செஞ்சு கொடுத்துருக்காப்புல வெண்கல தொட்டி. அந்த கடல் தொட்டி வந்து சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் செஞ்சிருக்கான். அது வந்து முளத்திற்கு 10 இருந்துச்சு. அந்த மொக்குகள் வந்து செய்யப்பட்டிருந்துச்சாம். அது வந்து வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகளும் ரெண்டும் தொட்டியோடு என்னச்சுதான் ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்துச்சான். 2 மொக்குகள் அந்த தொட்டியோடு என்னச்சுதான் வார்க்கப்பட்டிருக்குன்னா செய்யப்பட்டிருக்கு. அதுல வந்து 12 ரிஷபங்கள் என்னச்சுதான் அந்த தொட்டிக்கு மேல என்னச்சுதான் நின்றுச்சான். 12 அவைகளில் 3 வடக்கையும் 3 மேற்கையும் 3 தெற்கையும் 3 கிழக்கையும் என்னச்சுதான் நோக்கி அந்த ரிஷபங்கள் என்னச்சுதான் இருந்துச்சாம். அந்த கடல் தொட்டி அந்த ரிஷபங்களின் மேலாக இருந்துச்சா. ரிஷபங்களுக்கு மேலதான் கடல் தொட்டி இருக்கான். அவைகளின் பின்புறங்கள்லாம் உள்ளளவு நினைச்சுதான் இருந்துச்சாம். அது வந்து 4 விரற்கடை அளவு. அது விளிம்பு வந்து பானை பாத்திரத்து விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போல இருந்துச்சாம். அது வந்து 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும். அதான் கடல் தொட்டின்னு சொல்லியிருக்காப்புல. வெண்கலத்துல செய்யப்பட்ட தொட்டி 2000 குடம் தண்ணீர் பிடிக்குமா. அடுத்தபடியாக அதனால கடல் தொட்டின்னு சொல்லியிருக்காப்புல. இப்ப வந்து தொட்டி பார்த்தோம். அடுத்தபடியாக என்னன்னா 10 வெண்கல ஆதாரங்கள் செஞ்சாப்பிள்ளையா. இதெல்லாம் ஆலயத்துக்கு வெண்கல ஆதாரங்களை செஞ்சு அது வந்து ஆதாரம் ஒவ்வொரு முழத்துக்கும் 4 முழ நீளம், 4 முழ அகலம், 3 முழம் உயரமா இருந்துச்சாம். அந்த ஆதாரங்கள் வேலைப்பாடுகள் வந்து என்னென்ன, அந்த ஆதாரம் வந்து என்ன வேலைப்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்துச்சாம். சவுக்கைகளுக்கு சட்டங்கள் என்னச்சுதான் நடுவில் இருந்துச்சாம். சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கங்களில சிங்கங்கள், காளைகள், கேரிவின்கள் இதெல்லாம் இந்த சட்டத்தின் மேலாக ஒரு திறனை. சிங்கங்கள், காளைகள் கீழாக சாய்வான வேலைப்பாடுகள், ஜலத்தாரைகள் அதனுடைய இருந்துச்சாம். ஒவ்வொரு ஆதாரத்திற்கு 4 வெண்கல உருளைகள் செய்யப்பட்டிருக்கு. அந்த ஆதாரத்துக்கு 4 வெண்கல உருளை, வெண்கல தட்டு, அதே போல 4 கோடிகளுக்கு அச்சு இருந்துச்சான். அச்சுகள் அந்த ஆதாரத்துல 4 கோடிகளுக்கு இருந்துச்சான். கொப்பரையின் கீழ் இருக்கத்தக்க அந்த கொம்மைகள் ஒவ்வொன்றுக்கும் வார்ப்பு வேலையாக ஜலத்தரையாக நேரா இருந்துச்சான். திறனைகளுக்குள்ளான அந்த வார்ப்பு மேலாக 1 முழத்துல உயர்ந்துருந்துச்சான். அதன் வாய் வந்து 1.5 முழ சக்காரமும் தட்டையுமா இருந்துச்சாம். அதன் வாயின் மேல் சித்திரங்கள் செய்யப்பட்டிருந்துச்சாம். அவைகளின் சவுக்கைகள் விருத்தாப்பமாயிராமல் சதுரமா இருந்துச்சாம். இப்படி அந்த வெண்கல ஆதாரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு. அது வந்து 4 உருளைகள் அந்த சவுக்கைகள் கீழே இருந்துச்சாம். உருளைகள் நச்சுகள் வந்து அந்த ஆதாரத்துல இருந்துச்சுதான் இருந்துச்சாம். ஒவ்வொரு உருளையும் 1.5 முழ உயரமா இருந்துச்சாம். உருளைகளின் வேலை வந்து ரதத்துக்கு உருளைகளின் வேலைக்கு ஒத்து இருந்துச்சாம். அவைகளின் அச்சுகள், சக்கரங்கள், வட்டங்கள், கம்பிகள் இது எல்லாம் இருந்துச்சுதான் வார்ப்பு வேலையாக செய்யப்பட்டிருந்துச்சாம். ஒவ்வொரு ஆதாரத்திலும் 4 கோடிகளிலும் ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 4 கொம்பைகள் அதுக்கு இருந்துச்சுதான் இருந்துச்சாம். அந்த ஆதாரத்தின் தலைப்புல வந்து 1/2 முழ உயரமான சக்காரக்காரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதுல இருந்து புறப்படுகிற கைப்பிடிகளும் சவுக்கைகளால் இருந்துச்சுதான் செய்யப்பட்டிருந்துச்சான். அவைகளுக்கிற கைப்பிடிகள் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துக்கள்ல கேர்வின்களின் சிங்கங்கள் என்னச்சுதான் பேருந்துடைய சிந்திரங்கள் போல செய்யப்பட்டிருந்துச்சான். சுற்றிலும் ஒவ்வொன்றுக்கும் ஜலத்தாரைகள் இருந்துச்சான். இந்த பிரகாரமாக 10 ஆதாரங்களை என்னச்சுன்னா ஈரான் செஞ்சு கொடுத்துருக்குறான். அவைகள்லாம் ஒரே வார்ப்பு ஒரே அளவு, ஒரே வார்ப்புன்னா ஒரே அளவுல என்னச்சது இருந்துச்சான். ஒரே வார்ப்பு ஒரே அளவு ஒரே வித கொத்து வேலையா இருந்துச்சான். அடுத்தபடியாக அந்த 10 ஒரே போல ஒரே அளவுல நினைச்சது செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே மாதிரியாக. அடுத்தபடியாக 10 வெண்கல கொப்பரைகள் 10 வெண்கல கொப்பரைகள் வந்து உண்டாக்கி கொடுத்துருக்காப்புல. அந்த கொப்பரைகள் வந்து 40 குடம் தண்ணி பிடிக்குமா. கடல் தொட்டி வந்து 2000 குடம் பிடிக்கும்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து வெண்கல கொப்பரை வந்து 40 குடம் தண்ணி பிடிக்குமா. இது வந்து 4 முழ அகலமான
ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலே என்னச்சுதான் வைக்கப்பட்டுச்சான். கொப்பரைகள் மேல வைக்கப்பட்டிருக்கு. 5 ஆதாரங்கள் ஆலயத்தின் வலது புறத்திலும் 5 ஆதாரங்களை ஆலயத்தின் இடது புறத்திலும் வச்சிருக்கிறாப்புல. கடல் தொட்டிய கிழக்கின் ஆலயத்திலும் வலது புறத்துல தெற்குக்கு நேராக என்ன செய்றாங்க அந்த வச்சிருக்கிறாப்புல கடல் தொட்டிய. அடுத்தபடியாக ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலைகளையும் செய்ய நான் என்னெல்லாம் பொருள் செஞ்சான்னு சொல்லி பார்த்தாலும் அதுல வந்து கொப்பரை ஒன்று செஞ்சிருக்கோம், சாம்பல் எடுக்கிற கரண்டி செஞ்சு கொடுத்துருக்காப்புல, கலையங்கள் செஞ்சு கொடுத்துருக்காப்புல. அடுத்தது கர்த்தருடைய ஆலயத்துக்கு ராஜபாய் சாலமோனுக்கு செய்ய வேண்டிய சகல வேலைகளையும் ஈராம் செய்யறான், செய்து முடிச்சிருக்கான். அது என்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தான் சாலமன் ராஜாவுக்கு, என்ன வேலையெல்லாம் ஈராம் செஞ்சு கொடுத்தான்னா 2 தூண் செஞ்சு கொடுத்துருக்குறான். 2 தூண்கள் முளையில் இருக்கிற 2 உருண்டை கும்பங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறான். தூண்களுடைய முளையில் இருக்கிற 2 உருண்டை கும்பங்கள் மூட 2 வலைப்பின்னல் செஞ்சு கொடுத்துருக்குறான். தூண்கள் மேலுள்ள 2 உருண்டை கும்பங்கள் மூடும்படி ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் பண்ணின 2 வரிசை மாதுளை பழங்கள் செஞ்சு கொடுத்துருக்கான். ஆக 2 வலைப்பின்னலுக்கும் 400 மாதுளை பழங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறான். மாதுளை பழம்னா திங்கிற பழங்கள்ல மாதுளை அதுக்கு மாதிரி உள்ள முத்துக்கள் மாதிரி 10 ஆதாரங்கள் செஞ்சு கொடுத்துருக்காப்புல. ஆதாரங்கள் மேய்த்த 10 கொப்பரைகள் செஞ்சு கொடுத்துருக்காப்புல. அடுத்துல ஒரு கடல் தொட்டி, கடல் தொட்டின் கீழ் இருக்கிற 12 ரிஷபங்கள், செப்பு சட்டிகள், சாம்பல் கரண்டிகள், கலகங்கள், இதெல்லாம் என்ன செய்யற கர்த்தருடைய ஆலயத்துக்காக ஈராம் சாலமோன் ராஜாவுக்கு செய்து கொடுத்த பனிமுட்டுகள். இது எல்லாமே எனது சுத்தமான வெண்கலத்தினால என்ன செஞ்சிருக்கான் செஞ்சு கொடுத்துருக்கிறாப்புல. அப்படி இப்ப ஈராம் சாலமன் ராஜாக்கு ஆலயத்துக்கு கட்டி கொடுக்கப்பட்ட பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். எல்லா வெண்கலத்தினால என்னென்ன பொருட்கள் செய்து முடித்தான்னு சொல்லி பாக்குறோம். அதுக்குள்ள அளவுகளை முன்னால பார்த்தோம். இப்ப வந்து இந்த பொருட்கள் பார்க்கிறோம். அடுத்தபடியாக யோர்தானுக்கு அடுத்தான சமனான பூமியில சிக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையில ராஜா இதுல என்ன செய்யறான் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கான். யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமி சிக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையில ராஜா இது நினைச்சான் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாப்புல. இந்த சகல பனிமுட்டிகளும் வெண்கலமும் மிகவும் ஏராளமா இருந்தபடியால் சாலமோன் அதுல நிறுத்து பார்க்கல. வெண்கலம் அதிகமா இருந்ததுனால இது எதுவுமே நினைச்சல, எதுவுமே நிறுத்து பார்க்காதபடிக்கு இந்த வெண்கலத்தினால இவ்வளவு ஒரு பனிமுட்டுகளும் செஞ்சு கொடுக்க நம்ம பார்த்துக்கிறோம். அதனோட நிறைவு வந்து இவ்வளவுன்னு சொல்லி அவை பார்க்கவும் இல்லை, நிறுத்து பார்க்கவும் இல்லை. இப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பனிமுட்டுகள் எல்லாம் சாலமன் செஞ்சாச்சு, இப்ப எல்லாம் செய்து முடிச்சாச்சு. அது வந்து பொன் பலிபீடம், சமூக தப்பங்கள் வைக்க பொன் மேஜை, அடுத்தல சந்நிதி ஸ்நானத்துக்கு முன்பாக வைக்கிற பசுப்பொன் விளக்கு தண்டு, வலது புறத்துல 5 வச்சிருக்காப்புல, இடது புறத்துல 5 வச்சிருக்கிறாப்புல. அதுக்கு வந்து பொன்னால் ஆயன பூக்கள், விளக்குகள், கத்திரிகள் இதோடு சேர்ந்து அடிச்சதெல்லாம் செய்து வச்சிருக்கிறாப்புல. பசுமண் கிண்ணங்கள், வெட்டுக்கத்திகள், கலகங்கள், களையங்கள், தூபகலங்கள், மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளில் பொன்னான முளைகள் இதெல்லாம் நினைச்சதான் செஞ்சு வச்சிருக்கான். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் நினைச்சான் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்து முடித்த வேலைகள் எல்லாம் செய்து முடிச்சாச்சு. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டாச்சு. அடுத்தபடியாக விதமாக சாலமோன் தன் தகப்பனாய் தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளி, பொண்ணு, சகல பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷங்களை நினைச்சான் வைத்திருக்கிறான். விதமாக கர்த்தருடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது நம்ம பார்க்கிறோம். கேளுங்கள், கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக.